விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். கொங்கு ஆலயம் திறப்பு விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என பெருமையுடன் தெரிவித்தார். இங்கே இருக்கின்ற பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு மின்சாரம் தான் மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் டீசல் இன்ஜின் வைத்து ஓட்டினால் அந்த விவசாயம் கட்டுப்படியாகாது என்பதை அண்ணன் அவர்கள் முழுமையாக விவசாயியாக இருந்த காரணத்தினால் அவருடைய கஷ்டத்தை அறிந்து என்னை அழைத்து, அவர் முதலமைச்சர் ஆனவுடன் முதலாக அழைத்து தமிழகத்திலே மின்வெட்டு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அது என்ன செய்வியோ தெரியாது, ஒரு நிமிடம் கூட மின்வெட்டு இருக்கக்கூடாது என்று ஆணையிட்டார்கள். அதற்கு பின்னால் விவசாய பெருமக்களுக்கு தற்கால் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உடனடியாக விவசாயத்திற்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று தற்கால் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்று தமிழகம் முழுவதும், டெல்டா மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே மும்முனை மின்சாரம் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை விவசாயிகள் மறந்துவிடக் கூடாது.